சத்துரு கஷ்டப்படுத்தியும் நான் அவர் சமூகத்தில் தான் இருக்கிறேன் என்றால் எனக்கு 100% தெரியும், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்க இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் நீங்க இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கிறீங்கன்னா, இந்த 1ஆம் தேதி காலையில உங்கள் காதுகள் கேட்க சொல்லப்படுகிற நற்செய்தி, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதன் அர்த்தம் என்ன? சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்னு அர்த்தம் என்ன? அவன் நினைக்கிறது நடக்காது. அவன் நினைக்கிறது நடக்காது. அவர் நினைக்கிறது நடக்கும். சாத்தான் எதுக்கு கட்டி வைத்தான்? இவ ஆண்டவரை மகிமைப்படுத்திடக்கூடாது, இவ சாட்சியா நின்றக்கூடாது. கர்த்தர் ஏன் தொட்டார்? இவ என்ன மகிமைப்படுத்தணும், இவ சாட்சியா நிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு நினைப்பது அல்ல, கர்த்தர் நினைப்பது நடக்கும். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமை படுத்தினாள். உடனே என்னப்பா உடனே நடக்குமா? தொட்டா நடக்கும். என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும்? தொட்டா மாறும். ஆமா, எதை தொடணும்? இந்த 2ல் 1 தொட, அதான் இல்ல, அவர் தொடணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3ல் நினைக்கிறேன், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. சங்கீதம் 40:1 தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for Jehovah. எவ்வளவு பொறுமையா இந்த காட்டுல ஹார்ப் எடுத்து பிளே பண்ணும் போதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கர்த்தருக்காக ஒரு நாள் வந்தது, அவர் என்னிடமாய், அந்த டைம் வரும், அந்த நாள் வரும். கர்த்தருக்காக, ஆமே, ஹல்லேலூயா, பொறுமையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, I waited patiently for Jehovah. பொறுமையோடு காத்திருந்தேன். எனக்கு தெரியும், அவர் தொட்டுட்டார்னா என் பிரச்சனை எல்லாம் மாறும். எனக்கு தெரியும், அவர் தொட்டுட்டார்னு, கையை வச்சுட்டார்னா அடுத்த ஒரு 18 வருஷம் கிடையாது. உடனே உடனே உடனே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? இப்போ எதுல அவர் கை வைக்கணும்? நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. இந்த 1ஆம் முடிந்தால் முழங்கார் படியிட்டு, அல்லது உங்களுக்கு எப்படி வசதி, முடிஞ்சவங்க முழங்கார் போட்டுருங்க. எதுல கை வைக்கணும்? அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. அந்த கூணு காணாமலே போச்சு. ஆமே. எதுல தொடணும்? நீங்க எதுல தொடணும்னு கேளுங்க. எதுல தொடணும்? ஆண்டவரே, நீங்க தொடுறது வரைக்கும் தான்ப்பா எனக்கு இந்த பிரச்சனை. இந்த நம்பிக்கையை சொல்லுங்க. நீங்க வாய் திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எந்த காரியம்? இந்த ஒரு காரியத்தினால என்னால நிமிர முடியல, என்னால மகிமைப்படுத்த முடியல. ஏதோ எல்லாரும் போல நானும் வாரேன், வந்து இருந்துட்டு போறேன். இன்னும் என்ன உங்களை சமூகத்தில் வச்சிருக்கிறீங்க? இந்த டைம் நீங்க உண்மையா ஜெபம் பண்ணணும், உண்மையா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இதே வார்த்தையை கேட்கிறார், நான் உனக்கு எங்க கை வைக்கணும், எங்க தொடணும்?
ரொம்ப பலவீனமா இருக்கா? ரொம்ப வருஷமா கேளுங்க. நிமிரக்கூடாத பாரம் கழுத்தில் இருக்கா? சொல்லுங்க. அவர் நுகத்தடிகளை முறிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஆன்லைன்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, இப்பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்க கை வைக்கணும்? எதனால நீங்க கூனி குறுகி இருக்கிறீங்க? தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. நீங்க தொட்டுட்டீங்கன்னா அப்புறம் அங்க வியாதி இல்லை, அப்புறம் அந்த பிரச்சனை இல்லை, அப்புறம் அந்த புலம்பல் இல்லை. நீங்க தொடுறது வரைக்கும் இருக்கும்பா. நீங்க தொடுறது வரைக்கும். ரொம்ப நாளா சில வேதனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிற உள்ளமே, கர்த்தர் எவ்வளவு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். இதை வச்சு நீ பிடிச்சு கேளு, விட்டுறாத. ஒவ்வொரு மாத வார்த்தை தரும்போது அதை விட்டுறவங்க உண்டு, விட்டுறக்கூடாது. யாருக்கோ பேசுறாரு நினைக்காத. யாருக்கோ பேசுறாருன்னா ஒன்னு 6 மணிக்கு மேலதான் எழுப்பி விட்டுருப்பார். உன்னை கொண்டு வந்து உன் காதல் இதை கேட்க வைக்கிறாருன்னா நீ நம்பணும். 18 வருஷத்தை பார்க்காத, சாவாமை உள்ளவரை பாரு. அவருக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. அவர் 18 வருஷம் அவளை தொட்டு தொட்டு முடியலன்னு சொல்லல, கைகளை வைத்தார். சும்மா இப்படி தொட்டார், தொட்டு ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படி கைகளை அப்படி வைத்தார். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டு. எல்லாமே அவங்க ஒரு தொடுதல்ல. நான் நிமிர்ந்துருவேன், நான் எழும்பிடுவேன்பா, நான் எழும்பிடுவேன்பா, நான் எழும்பிடுவேன்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இது அப்படியே சொல்லுங்க. ஒரே ஒரு தொடுதல்ல நான் எழும்பிடுவேன்பா, என் லைஃப் செட்டில் ஆயிரும்பா, நான் நல்லா இருவேன்பா, நான் சந்தோஷமாயிருவேன்பா, என் குடும்பம் நல்லா இரும்பா. ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல். ஒரு பாலா மகரபா பாலா ராத் ரீமா மாமா ராதர் ஓரமரே திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கு. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்கா நன்றி. ஆமென். அளவில்லா ஒரு விசை கூட திருக்கரம் என்னை தாங்கி, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் நீங்க தொட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நான் நிமிர்ந்துருவேன். நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா நிமிர்ந்துருவேன். ஆண்டவரே, திருக்கரம் என்னை தாங்கி, நீங்க கை வச்சிட்டீங்கன்னா நிமிர்ந்துருவேன்பா.
இந்த நம்பிக்கை இருதயத்தில் ஆழமாய் விழுவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி அவர் நாமத்தை சத்தமாய் சொல்லுங்க. இயேசுவே, ஆமென். ஹல்லேலூயா. மனதார நன்றி செலுத்துவோம். நன்றி. glory அளவில்லா ஸ்நேகத்திற்காய் ஆமென். அளவில்லா ஆமென். நன்றி. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கையை வச்சிட்டார்னா நான் நிமிர்ந்துருவேன். நம்புறவங்க நன்றியோடு ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைங்க வந்து, அப்பா அம்மா என்னைக்கு நம்ம கஷ்டம்லாம் மாறும் அப்படியெல்லாம் கேட்கும்போது, அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும்பா அப்படிலாம் கிடைக்கும். அதுக்கும் என்ன, எல்லாத்துக்கும் என்னத்து, அதுக்கும் என்ன, எல்லாத்துக்கும் என்னத்து சொல்லுங்க. அவர் கையை வச்சுட்டாருனா கையை வைப்பாரா? வைப்பாரு மகனே. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? பாவத்தின் ஆழத்தில் இருந்தேன். அவர் கையை வச்சு எனக்கு விடுதலை தந்தார்ல. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நிமிர பண்ண கர்த்தர் தமது கரத்தை என் மேல் வைக்க போகிறார். இது அப்படி சொல்லிட்டே இருங்க. சரியா? சொல்லிட்டே இருங்க. இது அப்படி அறிக்கை பண்ணிட்டே இருங்க. நீங்க கையை வச்சுட்டீங்கன்னா பர்சனலா இருக்க டவுன் ஆகும் போதெல்லாம், ஆண்டவரே முடியல, நிமிரவே முடியல, நீங்க கையை வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு. உடனே நான் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. உங்களை மகிமைப்படுத்தணும். ஏன்னா எத்தனை பேர் என்ன கிராஸ் பண்றாங்க, பாஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு இப்போ சொல்ல முடியாம இருக்கிறேன்ப்பா. ஏன்னா அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில இருக்கிறேன். என்னை மட்டும் நிமிர வச்சுட்டீங்கன்னா ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாட். இந்த ஆசையை வளர்த்துருங்க. சத்துரு 18 வருஷமா கட்ட கட்ட அந்த ஸ்திரீ ஆசையை வளர்த்துட்டே இருக்கிறா. ஒரு டைம் வரும், நான் சொல்லுவேன், எல்லாரும் கேட்பாங்க. ஆமென். தகப்பனே நன்றி. இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து உங்க பிரசனத்தினாலும் வசனத்தினாலும் எங்களை தேற்றின, பலப்படுத்தின, தொய்ந்து போன அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தின அன்புக்காய் நன்றி. ஆண்டவரே, எத்தனை வருஷம் ஆனா என்ன, நீங்க தொட்டுட்டீங்கன்னா எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். உங்க தொடுதலுக்காக காத்திருக்கிறோம். எங்களை அதற்கு ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருத்தரும் வந்து சீக்கிரம் சீக்கிரமா சொல்லணும், ஆண்டவர் இந்த காரியத்தில் கையை வச்சுட்டார், நாங்க நிமிர்ந்துட்டோம், இந்த கட்டு உடைஞ்சிட்டு, இந்த நுகத்தடி உடைஞ்சிட்டு, இந்த வியாதி மாறிட்டு, இந்த கடன் சுமை நீங்கிட்டு, இப்படி அநேக அநேக சாட்சிகள். இந்த வழக்குல கர்த்தர் கையை வச்சுட்டார். இந்த காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கையை வைக்கிறார், கையை வைக்கிறார். சகோதரி, நீ வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. சகோதரா, நீ வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. கையை வைக்க தகப்பனே நன்றி. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், வேண்டிய சுகம், பலன், கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும்.
இந்த மாத சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும், வெளி ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கிருபை உண்டாக பண்ணும். உங்களுடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை, துதி, கனம், ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.